வந்து அதெல்லாம் மேக்னேட் பண்ணி கொடுத்தாங்க. நான் ஃப்ரை பண்ணேன். காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கு சிக்கன் 65 மசாலா, அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் நல்லா காய வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பராகவே வரும். மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு சுத்தமாகவே சமைக்க தெரியாது. மாமியார்கிட்ட இருந்து தான் சமையலே கற்றுக்கிட்டேன். அன்றைக்கி வந்து என் மாமனார் மாமியாரோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஏதாவது ஸ்வீட் பண்ணலான்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் பால் கொழுக்கட்டை பிடிக்குமான்னு கேட்டேன். அவங்க அதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டாங்க. பால் கொழுக்கட்டை, இடியாப்பம், புட்டு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது என் மாமனாருக்கும் என் வீட்டுக்காருக்கும். சரி குலோப் ஜாமுன் பண்ணலாம், அதுனா வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னு குலோப் ஜாமுன் தான் பண்ணோம். குலோப் ஜாமுன் வந்து 2 பாக்கெட் குலோப் ஜாமுன் மிக்ஸருக்கு 4 கிளாஸ் ஜீனி, எந்த கப்பில் ஜீனி அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 4 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதித்து கரைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். குலோப் ஜாமுனுக்கு வந்து கம்பி பதம்லாம் தேவையில்ல. நல்லா கொதித்து கரைஞ்சாலும் எனக்கு எப்படி போடுறதுனே தெரியாது. எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். சமையலுமே அப்படி தான். என் மாமியார்கிட்ட இருந்தும் மீதியை வந்து யூடியூப் வீடியோலாம் பார்த்து சமைச்சிருக்கேன். சமைச்சதில் 10%ல் ஒரு 7-8% நல்லா வரும். 2-3% தான் சொதப்பிடும். அதுவுமே வேஸ்ட்டானதெல்லாம் கிடையாது, சாப்பிட்ருவாங்க. ஆனால் திருப்தி இருக்காது. நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நல்லா இருந்தால் வாய் விட்டு பாராட்டிடுவாங்க, நல்லா இல்லைனாலும் சொல்லிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை. நான் மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து ஒரு 5-6 டைம் குலோப் ஜாமுன் வீட்டில் பண்ணியிருக்கோம். 5-6 டயத்தில் ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்கு தெரிஞ்சு சொதப்பி இருக்குது. அது ஃபுல்லாக கலண்டு ஒரு மாதிரி 2 நாள்லேயே கெட்டு போச்சு. மித்தபடி எல்லா டைமுமே நல்லா தான் வந்திருக்கு. இந்த தடவையுமே சூப்பராக வந்துருந்துச்சு. கடைசி குலோப் ஜாமுன் காலி ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக ஒன்று கலரவே இல்லை, சூப்பராகவே இருந்துச்சு. குலோப் ஜாமுனுக்கு மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி அழுத்தி பிசையாமல் சாஃப்டாக மெதுவாக பிசைஞ்சால் ஜாமுன் வந்து சாஃப்டாக வரும். அத்தை கூட சேர்ந்து தான் உருண்டை பிடிச்சி வச்சாங்க. அது உருண்டை பிடிக்கிறதுக்கே குட்டி குட்டியாக பிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சு. உருண்டையை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக பாகக்குள்ளே போடாமல் கொஞ்சம் நேரம் தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போடணும். வீடியோ எடுத்து கொடுக்குறதே என்னோடய மாமியார் தான். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னால் கூட அவங்க ஒத்துட்ருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் என் மாமியார்கிட்ட சொல்லவும் ஒன்றுமே சொல்லலை. சரி பண்ணு அப்படி சொல்லி சொன்னாங்க. என் வீட்டுக்கார்ட்ட நான் ஒன்று பண்ண போகிறேன்ப்பா, என் கூட இருங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சு எனக்காண்டி என் கூட இருப்பாங்களோ அதே அளவு நம்பிக்கையை எங்கள் அத்தை என் மேலே வச்சுருப்பாங்க. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, பிள்ளையை பாரு, புருஷனை பாரு அப்படிலாம் சொல்கிற ஆள் கிடையாது. உனக்கு என்ன திறமை இருக்கோ அதை நீ காட்டு. நீ வந்து வேலைக்கு போகிறியா போ, ஏதாவது படிக்க போகிறியா படி, குரூப் எக்ஸாம் எழுத போகிறியா எழுது அப்படின்னு என்னை அடிக்கடி மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் தான் பாப்பா பார்க்கணும், இவங்கள பார்க்கணும் அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து எதுலேயுமே அவ்வளோ ஆர்வம்லாம் காட்டினதில்லை. ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் தான் தோணுச்சு, சரி வீட்டில் தானே இருக்கோம், நம்ம ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் இதை ஆரம்பித்தேன். ஆனால் என் கூட இப்போ வரைக்கும் அவங்க சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. குலோப் ஜாமுன்லாம் நல்லா வந்துருந்துச்சு. ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் எங்கள் அத்தைகிட்ட போய் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அத்தைன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டேன். அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஒன்ஸ் செகண்ட் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மாமா அண்ட் அத்தை. இந்த வருஷம் மாதிரியே எல்லா வருஷமும் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அன்றைக்கி சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து என் நாத்தனார் பொண்ணோட பர்த்டே, அதுக்கு தான் வெளியில் போய் சாப்பிட்ருந்தோம். அந்த பிக் தான் இது. அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் பாப்பா ப்ளே ஏரியாவுக்கு போகணுன்னு சொல்லி ஒரே அழுது அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தா. அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். பாப்பா உள்ளே போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்டு தான் இருந்துச்சு. கீழே விழுந்தால் அடிபடாத அளவுக்கு போட்டிருந்தாங்க. எங்கே விழுந்தாலும் அடிபடாது. உள்ளே வந்து சாக்ஸ் போட்டுட்டு தான் உள்ளே போகணுமா, வெறும் காலோடு போக அலோடு கிடையாதா. நாங்கள் க்ளோஸ் பண்ணுற டயத்தில் போனதுனால எங்களை வந்து உள்ளே விட்டாங்க. யாருமே இல்லை, பாப்பாங்க 2 பேர் மட்டும் தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு என் நாத்தனார் பொண்ணு.
சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ போடவா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி இன்றைக்கி போட்டு தான் பார்ப்போம்னு சொல்லி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ வாட்சிங் ஃபார் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.